சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா. சமத்துவம்னா என்ன? எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். அப்ப திருப்பரங்குன்றத்துலயும் தமிழ்நாடு அரசு அதுதானே கேக்குது. திருப்பரங்குன்ற விவகாரத்திலயும் தமிழ்நாடு அரசு ஒரு ஸ்டெப் கூட வைக்க மாட்டேன்றாரு. எல்லாரும் ஒன்னா இருக்கணும். அந்த இடத்துல விளக்கேத்தனா இஸ்லாமியர்களோட இது போயிடும். ஆல்ரெடி ஒற்றுமையா இருக்காங்க அந்த பகுதி மக்களும் அததான் விரும்புறாங்க. நீங்க பிரச்சனை பண்ணாதீங்கன்றதா திமுகவோட நோட்டா. இஸ்லாமியரோட திருவிழா அந்த கொடியேற்றம் நடக்குது. இந்துக்கள் எல்லாம் போய் அந்த விழாவில கலந்துக்கிறாங்க. போய் அதை போய் அழகா ரசிக்கிறாங்க, அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. இன்னைக்கு அந்த விளக்கு ஏத்தி இருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த இந்துக்கள் அங்க போயிருப்பாங்களா? இல்ல அந்த ஸ்டெப்பே அது நிறைய பிரச்சனை இருக்கு தோழர். இவங்க விளக்கு ஏத்துனாங்கன்னா அப்புறம் அந்த ஸ்டெப்புக்கு போறது பள்ளிவாசல் போற அந்த ஸ்டெப் வழியா தான் இவங்க போக முடியும். அதனால நாங்க போறோம் நீங்க போக கூடாதுன்னு இடிப்பாங்க. அப்புறம் அங்க வைப்பாங்க. அதனால தமிழ்நாடு அரசு தெளிவா சமத்துவம்ன்றதுல ஒரு லைன்ல நிக்குது. நீ எங்க நின்னு ஃபர்ஸ்ட் அது ஒரு பாயிண்ட். அப்ப நீங்க சமத்துவம்லாம் பேசல. உன் மதத்துக்கு ஏதோ ஒரு நின்னா மொதல் ஆளா போய் நின்னுறீங்க. அடுத்து வருவோம். இவர் வந்து ஒளி இயேசு கிறிஸ்து அப்படி இப்படின்னு. இயேசு கிறிஸ்துவெல்லாம் விஜய் பேச தகுதி இருக்கா? இயேசு கிறிஸ்துவோட ஒரு கதை என்ன சொல்லுதுன்னா, இயேசு முன்னாடி இருக்கவங்க அவரே தான் அரசன் சொல்லிக்கிறாரு. அந்த அரசன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். மோடி மாதிரி. மோடி மாதிரி நான் வந்து பரமாத்மா புள்ளன்னு சொல்லி தானே எலெக்ஷன்ல நின்னாரு கடைசியில. இதுக்கு மேல நின்னா தோத்த. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற சொன்னாரு, நானும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன் தான்டா அப்படின்ட்டாரு. அதாவது ஃபர்ஸ்ட் கடவுள் பேரை வச்சு அரசியல் பண்ணாங்க. இப்ப நான் தான் கடவுள்னே சொல்லி அரசியல் பண்ணாங்க. இப்ப விஜய் அவராச்சும் பல வித்தைகள் எல்லாம் காட்டினாரு. தண்ணிக்குள்ள போனாரு, தியானம் பண்ணாரு, தண்ணி இப்படி காய வச்சு எல்லாம் பண்ணாரு. விஜய் பண்ணுவாரு. விஜய் வந்து வித்தியாசமா நெருக்கத்துல பண்ணுவாரு, டான்ஸ் எல்லாம் ஆடுவாரு, ஏதாவது பண்ணி காட்டுவாரு. அவருக்கு தெரிஞ்சது ஒண்ணு பண்ணுவாரு.